ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லி இந்திரலோகமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக சபர மண்டபங்கள் எல்லாம் கருங்கல் வேலைப்பாடோடு கூடிய நீண்ட ஒரு அவாவாக இருந்தது. எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும், எப்போ சுந்தரேஸ்வர பெருமானை தரிசனம் செய்து இந்த மண்ணில் பிறந்த பயனை பெற்று இந்தியாவுக்கு போய் சிதம்பரத்தை போய் வழிபட முடியாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஈழத்து சிதம்பரத்துக்கு தான் வந்து செய்கிறார்கள். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக கேரநகரில் இப்போ நிற்கிறேன். இலங்கையினுடைய மேற்பகுதி தலைப்பகுதி. இன்றைய நாளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் கேரநகரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லி சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய கோயில். ஈழத்து சிதம்பரம் என்று சொன்னால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் இந்த கேரநகர் சிவன் கோயில். அப்படியாக தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் எதிர்வர நாட்களில் நிகழ இருக்குது. அது தொடர்பான விஷயங்கள், சிவபெருமான் இந்த கும்பாபிஷேகம் திருப்பணி எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றிருக்குது. இந்த ஆலயத்திற்கு உட்பகுதி எப்படி இருக்குது, இந்த ஆலயம் தொடர்பான தனிச்சிறப்புகள் எல்லாமே இந்த காணொலியூடாக பார்க்க போகிறோம். உண்மையாகவே நிறைந்தவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக நீண்ட ஒரு அவாவாக இருந்தது. எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும், எப்போ நாங்கள் மீண்டும் சிவனை வந்து அதே தரிசனத்தில் அதே அபிஷேகங்கள் எல்லாமே காண்போம் என்ற அந்த ஒரு பெரும் ஆவலோடு இருந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது. எதிர்வருந்து 7ஆம் மாதம் கும்பாபிஷேகம். எப்போ கும்பாபிஷேகம், மேலதிக விஷயங்கள் எல்லாம் எப்படி, என்னென்ன விவரம் என்றதெல்லாம் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்கலாம். காரைநகர் என்று சொன்னாலே அடுத்ததாக ஞாபகம் வர்றது, அடுத்ததாக ஆக்கள் சொல்கிற விஷயம் இந்த சிவன் கோயில், ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய சிவருமாடைய கோயிலை தான் சொல்லிடணும். இப்போ நாங்கள் காரைநகருக்கு செல்லக்கூடிய அந்த பாலத்தில் போய் கொண்டிருக்கிறோம். வரவேற்பு வளைவில் கூட பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான், ஈழத்து சிதம்பரத்தானுடைய அந்த வரவேற்பு வளைவின் ஊடாக தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். அப்படி உள்ளுக்குள்ளே போய் சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது ஒரு குளம் ஒன்று நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதுவும் ஆலயத்திற்கு சொந்தமான ஒரு குளம். இதனுடைய எதிர்பக்கத்தில் வந்து கடல் இருக்குது. அதுதான் வந்து இந்த கசூர்னா பீச், கசூர்னா கடற்கரைக்கு வரக்கூடியவர்கள் அந்த பக்கமாக செல்வார்கள். இதில் இருக்கக்கூடிய குளம் வந்து ஆலயத்திற்கு சொந்தமானது. இந்த பகுதியாக பயணிக்கும் பொழுது அங்கே நீங்கள் தூர பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஆலயத்தினுடைய முன்வாயிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம், அந்த வரவேற்பு வளைவோடு இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய தோற்றத்தை பார்க்குறீங்க. புது பொலிவு கண்டிருக்கின்றது. புதிதாக வர்ணங்கள் தீட்டப்பட்டு முற்றாக மாற்றமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வந்து ஆலயத்தினுடைய தோற்றம் இப்போ நாங்கள் போய் பார்க்கலாம். நீண்ட நாட்களாக வந்து பலரும் வந்து கேட்டிருந்தார்கள், தம்பி எப்போ சிவன் கோயில் கும்பாபிஷேகம், எப்போ அந்த காணொலி எல்லாம் பதிவேற்றிருவார்னு கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் அதிகமாக நான் காரைநகரிலே காணொலிகள் பதிவிடுவதால் அப்படியாக இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்குது. இங்கே நான் நிறைய பேருடைய அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றக்கூடியமாக இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் எப்போ இந்த கும்பாபிஷேகம் உண்டு. அப்படியாக இந்த வாயில் பகுதி வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. முன் வாயிலில் இருக்கக்கூடிய வரவேற்பு இந்த கோபுரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் நடராஜ பெருமானுடைய மிகப்பெரியவளான திருவுருவம். அங்கே நீங்கள் இப்பொழுது வர்ணம் தீட்டப்பட்ட நிலையிலே இப்பொழுதும் வேலைகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. கும்பாபிஷேகம் அண்மித்து கொண்டிருக்குது. ஆனாலும் துரிதகதியில் இங்கே வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்லலாம். எப்படியெல்லாம் ஆலயம் மாற்றம் பெற்றிருக்குது, திருப்பணி வேலைகள் எப்படி நடந்திருக்குதுன்றதை ஆலயத்துக்கு உள்ளுக்கு சென்றும் பார்க்கலாம். அதோட இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், சிறப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். பலரும் அறியாதவர்கள் இருப்பீர்கள், புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள். அனைவருக்குமே இந்த காணொலி வந்து ஒரு அனைத்து விஷயங்களும் அடங்கிய ஒரு காணொலியாக இருக்கும். இப்போ ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் வேலைப்பாடுகள் இடம்பெற்ற வண்ணமாக தான் இருக்கின்றது. இரண்டால் அண்மித்து கொண்டிருக்கின்றது. துரிதகதியில் வேலைகள் இடம்பெறுகின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் நான் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் அப்பொழுது அந்த விஷயங்களை காண்பிக்கணும்ன்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் ராஜகோபுரம், 2 பிரதானமான ராஜகோபுரம் முன்னாலே இருக்குது. சரி தம்பி, சிவன் கோயில்னு சொல்லுகிறீர்களே, 2 ராஜகோபுரம் இருக்குது. என்ன விஷயம் என்று கேட்டிங்கன்னா, பெரிய கோபுரம் சிவனாருடைய கோபுரம், அருகிலே இருக்கக்கூடியது ஐயனாருடைய கோபுரம். இங்கே வந்து சிவபெருமானுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஐயனார், ஆண்டிக்கேணி ஐயனார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐயனார் சுவாமிக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. 2 ராஜகோபுரங்களுடன் இருந்தது. இப்பொழுது 3வது ராஜகோபுரமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே நீங்கள் அருகிலே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அம்பாளினுடைய 3வது ராஜகோபுரம் அங்காலே இடப்புறத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதே மாதிரி இங்காலே மணிக்கூட்டு கோபுரத்தை பார்க்கக்கூடியமாக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் மேலே எழும்பி வான் தோற்றத்தில் இந்த அழகை வந்து ரசித்துட்டு திருப்பம் வந்து கீழே வந்து ஆலயத்திற்குள்ளே சென்று ஆலயம் எப்படி இருக்குது என்று பார்க்கலாம்.
எழில் கொஞ்சக்கூடிய அழகு நீங்கள் பார்க்கலாம். சுற்றி மரங்கள், அதை விட இங்காலி பக்கத்தில் குளம் இருக்குது, அங்காளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அப்படியாக மிக ஒரு எழில் கொஞ்சக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய சூழலில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய கார்நகர் திண்ணபுரம் சிவன் கோயில். இயற்கையான எழில் கொஞ்சக்கூடிய அமைவிடத்தில் இருக்கக்கூடிய நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தினுடைய மேற்புற தோற்றத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்கு உள்ளே சென்று இந்த விஷயங்களை பார்க்கலாம். அப்படியாக இரட்டை ராஜகோபுரங்கள், முன்னாலே இருக்கக்கூடிய 2 கோபுரங்களினுடைய அந்த அழகை நீங்கள் பார்க்கலாம். மிக சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோபுரமாக இந்த 2 கோபுரங்களும் காட்சி தரக்கூடிய அந்த அழகை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வரலாற்று சிற்பங்கள், அதே மாதிரியாக தொன்மையான வரலாறுகளை பிரதிபலிக்கக்கூடிய இதிகாச கதைகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் நிறைந்ததாக இந்த கோபுரங்கள் அமைய பெற்றிருக்கிறது தனிச்சிறப்பான ஒரு விஷயம். இந்தியாவில் சிதம்பரம் எப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பெருங்கோயிலாக இருக்குதோ அதே போலதான் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்து சிதம்பரத்தானும் தனிச்சிறப்பு வாய்ந்தவன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கும்பாபிஷேகத்திற்கான ஜாகசாலை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் ஆலயத்தினுடைய முன்பகரத்தில் மிக பிரமாண்டமாக முழுவதுமாக கிடுகு ஓலைகளாலே மேயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான முறையிலே பண்டைய காலங்களில் எப்படியெல்லாம் இந்த வேலைப்பாடு நடக்குமோ அதே மாதிரியே முழுவதுமாக கிடுகு ஓலைகள் மூலமாக இதை மேயப்பட்டு கொண்டிருக்குது. இந்த முன்னாலே யாகசாலைகள், சிவனுக்குரிய யாகசாலை, அதே மாதிரி இங்காலே ஐயனாருக்குரிய யாகசாலை என முன்னாலே 2 மிகப்பெரிய அளவிலான யாகசாலையும் அருகருகே மற்ற யாகசாலைகளும் அமைய பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கும்பாபிஷேக நாட்கள் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம். அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியாக ராஜகோபுர தரிசனத்தோடு நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய உள்ளே செல்லலாம். எப்படி சிவபெருமானுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதோ அதே மாதிரியே ஐயனாருக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தனிச்சிறப்பு வாய்ந்தவர் அவரும் இங்கே. அப்படியாக இது சிவனுடைய ராஜகோபுரம். வியாழ வரை கருங்கல்லாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய தொன்மையான ஒரு ராஜகோபுரம். அங்கே நீங்கள் பார்க்கலாம், எருதின் இடபத்தின் மேலே அங்கே சிவன் உமை இருவருமே அமைந்திருக்கக்கூடிய காட்சி என ஆலயத்தினுடைய உட்புறத்துக்கு நாங்கள் செல்லலாம். இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த கோபுரத்தினுடைய வரலாறு இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், சிவன் கோயில் ஆரம்பம் 1849. சிவன் அம்மனுக்கு கற்பக்கிரகம், அர்த்த மண்டபம், மண்டபம் கருங்கல்லினால் நிர்மாணிக்கப்பட்டது 10/7/1970ஆம் ஆண்டு. கோபுரத்திற்கு அத்திவாரமிடப்பட்டது 9/9/1965ஆம் ஆண்டு. கோபுர வேலை ஆரம்பம் 16/10/1982ஆம் ஆண்டு. கோபுர கும்பாபிஷேகம் 7/6/1998ஆம் ஆண்டு. இந்த ஆலயத்தினுடைய கருங்கல் திருப்பணிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆண்டு விவரங்கள் இந்த கோபுரத்தினுடைய முன் வாயில் பகுதியில் கல்வெட்டாக இந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே வரலாற்றுகள் கடத்தப்பட வேண்டியவை, வரலாறுகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவை. அந்த விஷயத்தை இதில் செஞ்சிருக்கிறோம். அப்படியாக இப்போ ஆலயத்தினுடைய உட்புறத்துக்கு செல்கிறோம். நான் முன்னர் சொன்ன மாதிரியே வேலைகள் இடம்பெற்ற வண்ணமாக தான் இருக்கின்றது. இது சிவனுடைய வாயில். சுந்தரேஸ்வர பெருமான் சிவன், இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சுந்தரேஸ்வர பெருமான் என்று சிறப்பாக அழைப்பார்கள். அவருக்கு பேர் சுந்தரேஸ்வர பெருமான். அப்படியாக இங்கே இதில் பாடல்கள் கூட பாடப்பட்டு கொண்டிருக்குது. இது என்ன விஷயம், என்ன செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். முதல் இந்த ஆலயம் தொடர்பாக மற்ற விவரங்களை பார்த்து கொண்டு வரலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம்தான் இந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டப பகுதி. இந்த ஆலயத்தினுடைய 1ஆம் வீதி வெளிவீதி பகுதியில் இது இருக்குது. ஆனாலும் தனிச்சிறப்பு வாய்ந்தது என்ன விஷயம்ன்றதை சொல்கிறேன். இந்த வசந்த மண்டபத்துக்கு அருகில் தூண்கள் இருக்குது. அதே மாதிரியாக இப்போ நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கருங்கல் எல்லாமே இப்பொழுது திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருங்கல் போடப்பட்டு அப்படியாக இந்த வசந்த மண்டபத்தில் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது இந்த வசந்த மண்டபத்தினுடைய கட்டுமானம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்தியாவில் சிதம்பரத்தில் எப்படி வசந்த மண்டபம் இருக்குதோ அதே அமைப்பில் செய்யப்பட்டதுதான் இந்த வசந்த மண்டபம் கூட. இப்பொழுது மேலும் அதே வசந்த மண்டபம் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. அருகில் இருக்கக்கூடிய சிவர்களில் கூட பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் ஒட்டப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் மாபிள் என்று நினைப்பீர்கள், ஆனால் அவையும் கருங்கற்கள் தான். கீழே போட்டிருக்கக்கூடிய அந்த கருங்கற்களுடைய மேற்பகுதி பொலிசிங் செய்யப்பட்டு அங்கே சுவர்களில் அவை பதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக இப்பொழுது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பொலிவோடு அங்கே காட்சி தரக்கூடிய அந்த வசந்த மண்டபத்தினுடைய பகுதியை பார்க்க
பார்க்குறீங்க. முன்புறம் அருகில் இருக்கக்கூடியது எல்லாமே கருங்கல் வேலைப்பாடுகள் நிறைந்ததாக கீழ்த்தளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரியே இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய பகுதி முன்னர் வந்து வெறுமனே இருந்த பகுதி இப்பொழுது நிரப்பப்பட்டு அதுவும் அங்கேயும் வந்து அமர்ந்து இருந்து வசந்த மண்டப பூஜைகளை பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து அவையும் வந்து செய்யப்பட்டிருக்கு. அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு போகலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பன்னிரு திருமுறை. இந்த இடத்துல வந்து பன்னிரு திருமுறை தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை முடிச்சு கொண்டு வந்து இந்த இது சம்பந்தமாக அவர்களிடம் கதைக்கலாம். ஆலயத்தினுடைய உட்புற தோற்றத்தை பார்க்குறீங்க. எழில் கொஞ்சக்கூடிய ஆலயத்தினுடைய உட்புற தோற்றம். இப்பொழுது வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பொழிவு பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பார்க்குறீங்க. தூண்கள் எல்லாமே வர்ணம் தீட்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே மிக நுணுக்கமாக அங்கே வர்ணங்கள் தீட்டப்பட்டு ஒரு இரட்டை வர்ணங்களை சேர்ந்ததாகவும் வேலைப்பாடுகள் கொண்டதாகவும் வந்து இந்த வர்ண வேலைப்பாடுகள் வந்து அமைய பெற்றிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இங்கால ஐயனாருக்குரிய இந்த சன்னிதானம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஐயனாரினுடைய ஆலயத்தினுடைய முற்புற தோற்றம். அதாவது இங்கே வந்து 2 மூலஸ்தானங்கள் 3 மூலஸ்தானங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். அம்பாளுக்குரிய மூலஸ்தானம் இருக்குது. முன்னாலே வந்து 2 மூலஸ்தானம். அதில் ஒன்று வந்து ஐயனாரினுடையது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த இங்கே வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து இந்த மூலஸ்தானத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய இந்த தூண்கள் எல்லாமே தொன்மையை பிரதிபலித்து காட்டக்கூடிய விதத்தில் வந்து அப்படியே காட்சி தரக்கூடிய அந்த விதத்தை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக மூலஸ்தானம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் வந்து கருங்கல் திருப்பணி இடம்பெற்றிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த முன்புறங்களில் உட்புறத்திலே வந்து இடம்பெற்றிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியாக அருகில் இருக்கக்கூடியது சிவனுடையது. அவருடைய இது முழுவதுமே பார்த்திங்கன்னா கருங்கலினாலே செய்யப்பட்டது. இந்த முன்னால் இருக்கக்கூடிய மண்டபம் இந்த தூண்கள் எல்லாமே முழுவதுமாக கருங்கலிலே செய்யப்பட்டிருக்கக்கூடியதாக வந்து இருக்குது. பழமையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இவை வந்து காட்சி தருகிறது. நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் என்றபடியால் இப்பொழுதும் சிவன் மூலஸ்தானத்திலே தான் இருக்கிறார். அவருக்கு பதிலாக இன்னொருவரை வைத்து தான் அங்கே வாழஸ்தானம் செய்யப்பட்டிருப்பதாக வந்து நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளவுத்திற்கு இந்த சிவனுடைய தனித்துவம் சிறப்பு பேணி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து ஒரு பிரதானமான விஷயம். இங்கே வந்து சிவனுடைய நந்தி பலிபீடங்கள் போன்றவை இருக்கக்கூடியது, கொடித்தம்பம் இருக்கக்கூடிய பகுதி. அப்படியாக எல்லாமே இப்பொழுது புதுப்பொழிவு கண்டு கொண்டிருக்குது. பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு சுவாமிகள் இங்கே தான் இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து உங்களுக்கு நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த தீபாராதனை காட்சிகளையும் வந்து பார்த்து கொள்ளுங்க. இங்கே நடராஜ பெருமானுக்கும் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கலாம். அப்படியாக சுவாமிகள் கருங்கட் சுவாமிகள் கருங்கல்லில் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் வந்து அங்கேயும் எழுந்தருளி விக்கிரகங்கள் அதே மாதிரியாக லோகத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவ காட்சியை இந்த நெட் கம்பிகளுக்கு இடையால தான் நான் காண்பிக்கிறேன். ஆனால் அவருடைய தோற்றம் வந்து மிக அழகான ஒரு தோற்றமாக இருக்கும். அந்த தரிசனத்தை காண்பதற்காகவே வருவார்கள். இப்படியான ஒரு நடராஜ பெருமான் இந்த உலகத்திலே வேறு எங்கிலும் இல்லை என்று சொல்லி புகழ்ந்தவரும் இருக்கிறார்கள். அப்படியாக ஒரு தனித்துவம் வாய்ந்த நடராஜ பெருமானுடைய அற்புத தோற்றத்தை நாங்கள் ஈழத்து சிதம்பரத்தில் மட்டும்தான் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாமே இந்த நடராஜ பெருமானை கண்டு வியந்ததாக வந்து வரலாறுகள் எல்லாமே இருக்குது. அப்படியாக இது நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியாரும் உரையக்கூடிய அந்த பகுதி நீங்கள் பார்க்கலாம். இந்த சிவன் ஆலயங்களில் நாங்கள் இந்த தொன்மையான விஷயங்களை வந்து பார்க்கலாம். இங்கேயும் கருங்கல் திருப்பணிகள் இடம்பெற்றிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொன்மைகள் பேணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்படியாக இங்கே திருப்பணிகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கிறது. அங்கே கருங்கல் வேலைப்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய மற்ற பகுதிகளை வந்து நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டு வரலாம். அப்படி எல்லாம் இருக்குது. வேறு என்ன மாற்றங்கள் செய்திருக்கணும், என்னென்ன மாற்றம் இங்கே இடம்பெற்றிருக்குது என்றால் பார்க்கலாம். இங்கே இதை பார்க்கலாம். நீங்கள் இந்த முன்னாலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கற்களாலே மேலெழுந்திருக்கக்கூடிய இந்த வியாழ வரி வரை மேலெழுந்திருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் வந்து பார்க்கலாம். தனிச்சிறப்பாக இங்கே சிவ நடனம் இங்கே வந்து இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் முழுவதுமாக சிவபெருமானோட நடனம் வந்து சிற்பமாக இங்கே காட்சி தருகின்ற விஷயத்தை வந்து பார்க்குறீங்களா. ஒவ்வொன்றும் தனி சிற்பமாக இந்த இடத்துல வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி உட்பிரகாரத்தில் முழுவதுமாக வந்து சிவபெருமானுடைய திருநடன காட்சிகள் அவருடைய அந்த திருநடன கோலங்களை வந்து இங்கே சிற்பமாக பதிவு செய்திருக்கணும். அப்படியாக அதே மாதிரி நான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழ்ப்புற பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முழுவதுமாக வந்து
புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக தூண்கள் முழுவதுமே புதுப்பொலிவு பெற்றிருக்குது. புதிய வர்ணங்களோட புதிய தோற்றத்தோட சிவபெருமான் ஒரு பேரெழில் காட்சி தரக்கூடியதாக இந்த கும்பாபிஷேகம் அமையும் என்று நினைக்கிறேன். இந்த வேலைப்பாடுகள் முழுவதுமே நிறைந்ததுக்கு பிறகு இந்த ஆலயத்தினுடைய உட்புற வளாகம் நாங்கள் பார்க்கும் பொழுது வந்து ஒரு எழில் கொஞ்சக்கூடிய தோற்றம், இதை விட இன்னும் எழில் கொஞ்சக்கூடிய தோற்றத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது நான் இங்கே வந்தபடியால் இந்த விஷயங்களை வந்து காண்பிக்கணும், தெரியப்படுத்தணும் பண்ணுறதுக்காக இந்த காணொலி பதிவு செய்கிறேன். இது அம்பாளினுடைய சன்னிதானத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய கொடித்தம்பம், அதே மாதிரி அங்கே அம்பாளினுடைய திருவுருவத்தையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அம்பாளுக்கு இங்கே சிறப்பான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தராம்பிகை தான் இந்த அம்மனுடைய பேர். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சௌந்தராம்பிகை அம்பாள் என்று தான் சிறப்பாக அழைப்பார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், இதுதான் அந்த நான் முன்னர் சொன்ன உங்களுக்கு சொன்ன அந்த கருங்கல், இந்த கருங்கல் தான் அங்கே பதிக்கப்படுகின்றது. இந்த வருடம் அம்பாளும் கும்பாபிஷேகத்தில் வந்து தனக்குமுரிய புதிய கோபுரத்தோடு கும்பாபிஷேகம் காண்கிறது வந்து தனிச்சிறப்பு. 3வது கோபுரமாக, 3 தலங்களை கொண்ட கோபுரமாக அந்த கோபுரமும் அமைய பெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திலிருந்து 3 கோபுரங்கள் கொண்டதாக வந்து ஆலயம் அமையப்பெறும். அப்படியாக இங்காலை பக்கம் நாங்கள் சமயக்குறவர் நால்வர்களுக்கான அந்த அவர்களுக்குரிய தனித்தலம் அங்கே இருக்கின்றது. அதே மாதிரியாக இங்காலே விநாயகப் பெருமானுடைய இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவற்றையும் வந்து வேலைப்பாடுகள் முழுவதுமாக கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்கின்றது. உட்பகுதி கூட ஜொலிக்கக்கூடிய விதத்தில் கருங்கற்கள், அவையும் வந்து பொலிஷிங் செய்யப்பட்ட கருங்கற்களை வந்து அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள். அப்படியாக இங்காலை பக்கம் இதில் நாங்கள் இது வந்து சோமஸ்கந்தருக்குரிய பகுதி. சோமஸ்கந்தர் என்றால் சிவன் உமை, அதில் வந்து குழந்தை முருகப்பெருமான் இருப்பார் சோமஸ்கந்தரங்க. நீங்கள் மேலே பார்க்குற மாதிரி சோமஸ்கந்தர் திருக்கேதிச்சரத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான சோமஸ்கந்தருடைய அந்த உருவத்தை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக தொன்மை கொஞ்சக்கூடிய இது வந்து பின்பகுதி ஐயனாரனுடைய பிற்பகுதி வெள்ளை கற்களால், வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து இந்த இவருடைய மூலஸ்தானம் வந்து அமையப்பட்டிருக்கிறது. அதுவும் வேலைப்பாடுகளோட, நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு அந்த காலத்திலே இந்த வேலைகள் எல்லாமே செய்து முடிச்சிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இவையெல்லாம் சாதாரண வேலையில் இப்போ வந்து மிஷின்கள் மூலமாக வந்து விஷயங்களை வந்து செய்து கொள்ளலாம். ஆனால் இவை முன்னர் வந்து கைகளாலே தான் இவை வந்து செய்யப்பட்டிருக்கும் அந்த காலத்தில். அப்படியான வேலைப்பாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய ஐயனார், சிறப்பாக இவரை வந்து ஆண்டிக்கேணி ஐயனார் என்று கூட அழைக்கிறார்கள். அதுதான் அவருடைய பேர். அப்படியாக அவருடைய மூலாலயம் அந்த பகுதி, அந்த காட்சியை பார்க்குறீங்க. இங்கால சிவனுடைய கருங்கல்லாலே அமையப்பட்டிருக்கக்கூடிய மூலாலயம் சிவபெருமானுடையது. இது அதிகம் நிறைந்த வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு மூலஸ்தானம் தான் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த நுணுக்கங்களையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மற்ற விஷயங்களையும் பார்த்து கொண்டு பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக வந்து செய்யப்பட்டிருக்குதுண்டு. அப்படியாக மற்ற விஷயங்களை பார்க்கலாம். பலர் வந்து இந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும் என்ற ஆவலாக இருக்கிறபடியாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் காண்பிக்கிறேன். அந்த இடத்துல புதிதாக ஒரு கட்டுமானம் வருகின்றது, அதில் என்னன்றது வந்து எனக்கு தெரியாதபடியால் நான் அது சம்பந்தமாக சொல்லவில்லை. அடுத்தடுத்த கும்பாபிஷேகத்துக்கு அண்மைய காணொலியில் கட்டாயம் அதை தெரிவிக்கிறேன். இது வந்து முருகப்பெருமானுடைய சன்னிதானம். அவருடைய இதுவும் முழுவதுமாக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க. மேலே இருக்கிற வள்ளி தெய்வானை சமேதராக மயில் மீது அமர்ந்து காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமான். அப்படியாக இங்காலே இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இருக்குது. இந்த ஆலய சுவர்களில் சற்றே மேலெழுந்த செதுக்கல்களாக புராண கதைகள், இதிகாச கதைகளை வந்து கண்முன்னே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு கதையும் என்னென்ன விஷயம், அந்த கதைகளினுடைய மெயினான அல்லாட்டி அந்த கதையினுடைய மைய கருத்துக்களை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இந்த படங்களை பார்த்தோன்னே அந்த வரலாற்று சம்பவம் வந்து எங்களோட கண்முன்னே தோன்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அபிராமி பட்டருடைய அந்த காட்சி இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படியாக நிறைந்த வரலாற்று சம்பவங்களை வந்து இதில் பதிவு செய்திருக்கணும். இது அம்பாளினுடைய மூலஸ்தானத்தினுடைய பின்பகுதி. அதுக்கு வந்து கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது என்ற அந்த ஆண்டு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படியாக தனிச்சிறப்பாக இந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இந்த கருங்கல் வேலைப்பாடுகளை பாருங்கள். சிவனுடைய இந்த மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த கருங்கல் வேலைப்பாடுகள், அந்த சிறியங்க இதிலெல்லாம் முருகப்பெருமான் வேலோடு நிற்கக்கூடிய மாதிரியாக அந்த கல்லிலே வந்து செதுக்கப்பட்டிருக்குது அந்த விஷயங்கள். இதெல்லாம் முன்னைய காலங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நுணுக்கமான செதுக்கல். அங்கே பாருங்கள், மயிலினுடைய ஒரு அழகான திருவுருவம். அப்படியாக இங்கால ஒவ்வொரு இதில் வந்து பாம்பு. அப்படியாக சிறிய அந்த விக்கிரகங்கள், அந்த அமைப்புகள், அந்த உருவங்களை வந்து கொண்டு வந்திருக்கணும். அங்கே மேலே கூட மிக நுணுக்கமாக கருங்கல் வேலைப்பாடுகளை வந்து செய்திருக்கணும்ன்றதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பான விஷயமா இருக்குது.
இப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்த தலம்தான் இந்த ஈழத்து சிதம்பரம். பஞ்சரத பவனி இடம்பெறக்கூடிய ஒரு ஈழத்தில் வந்து ஒரு சில ஆலயங்களில் தான் இந்த பஞ்சரத பவனி வந்து இடம்பெறும். அந்த வரிசையில் ஈழத்து சிதம்பரத்தானுக்கு தான் அந்த தனி சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த நாட்கள் எல்லாம் இங்கே வந்து விழாக்கோலம் போலும் இந்த காரநகர் பகுதி. ஏனென்றால் தூரதேசங்கள்லாம் பலர் இருக்கிறார்கள். இங்கே இந்த ஊரை விட்டு கடந்து அல்லது பிரிந்து தொழில் நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக அப்படியாக சென்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தேடி ஓடி வந்து இந்த விஷயங்களுக்காக வருவார்கள் இந்த திருவிழா நாட்கள். அப்படியாக அந்த வஞ்சரத பவனி, அதே மாதிரியாக திருவாதிரை உற்சவம் மிகச்சிறப்பாக எப்படி சிதம்பரத்தில் பக்திபூர்வமாக நடக்குமோ அதே போலவே ஈழத்து சிதம்பரத்திலே அந்த திருவாதிரை உற்சவம் அதே வழிமுறைகளை ஒத்ததாக, அதே வழிபாட்டை ஒத்ததாக வந்து அவ்வளத்துக்கு சிறப்பாக இடம்பெறும். அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு காத்திருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ந்ததும் அவற்றையும் வந்து பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அப்படியே நாங்கள் இப்போ மற்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். முன்னர் நான் சொன்னது போலவே இந்த வரலாற்று கதைகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரியாக மேலே வந்து சிவனுடைய சிவதாண்டவங்களை வந்து சிற்பங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இவை முன்னரே இருந்தவை, இப்பொழுது வந்து வர்ணம் திட்டப்பட்டு புதுப்பொழிவு பெற்றிருக்குது. அப்படியாக இது யாகசாலை அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த பகுதி. அங்கேயும் வந்து சிவனுடைய அந்த சிவன் பார்வதி திருமணத்தினுடைய அந்த காட்சி வந்து அங்கே யாகசாலையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. மேலே அந்த விஷயத்தையும் பார்க்குறீங்க. அப்படியாக இங்கால வந்து கருங்கல் வேலை இப்பொழுதும் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த ஐயா வந்து இதிலிருந்து வெட்டி அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதே மாதிரி இங்காலே நவக்கிரகங்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய இடம், இந்த இடமும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவையும் வந்து வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. நவக்கிரகங்களுக்குரிய இருப்பிடம். அப்படியாக மற்றது நாங்கள் இங்காலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்திகளுக்கான இருப்பிடம். இது வந்து உற்சவ மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. உற்சவ மூர்த்திகள் தரிசனம் நாங்கள் வணங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அப்படியாக மற்றது அதற்கு பக்கத்திலே தான் நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது. அப்படியாக நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு உள்ளுக்கெல்லாம் அப்படி இருக்குது அந்த விஷயத்தை வந்து பார்த்து கொண்டு வந்துட்டோம். அப்படியாக இங்கே வந்து இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கருங்கல் வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. இது வைரவர் மற்றும் சூரியன் சந்திரனுடைய அந்த இருப்பிடங்கள் இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்துல அந்த பதிக்கக்கூடிய கருங்கற்கள் இருக்குது பாருங்க. இந்த ஒவ்வொரு கருங்கல்லையும் ஒவ்வொரு பொதுமகனுடைய பெயர் இருக்குது. சிறப்பாக இந்த திருப்பணி, இந்த கும்பாபிஷேகம் நிகழ்கின்றது அனைத்து பொதுமக்களினுடைய நிதி பங்களிப்பில் இந்த விஷயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை வந்து தெரிவிச்சிருந்தார்கள். மிகச் சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சிவனுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொருத்தருமாக ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களாக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து அந்த விஷயங்களை வந்து செய்து இந்த பெரிய அளவிலான கும்பாபிஷேகத்துக்கு வந்து சிவன் தயாராகி கொண்டிருக்கிறார். அப்படியாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஐயனாரினுடைய பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஐயனார் அவருடைய தரிசனத்தையும் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். சிவனை காண்பித்தனால் ஐயனாரை காண்பிக்கவில்லை என்ற அந்த ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவருடைய தரிசனத்தையும் வந்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். கும்பாபிஷேகத்தின் பொழுது மிகச்சிறப்பாக அவரை தரிசிக்கலாம். அப்படியாக நான் சொன்னது போலவே முழுக்க பொதுமக்களினுடைய நிதி பங்களிப்பில் தான் இந்த விஷயம் வந்து சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது என்றதாக சொல்லியிருந்தார்கள். அனைவருமே சிவனுடைய அடியவர்களுடைய நிதி பங்களிப்பில் என்று கூட சிறப்பாக சொல்லலாம். முன்னர் நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இந்த இடம் வந்து இப்பொழுது இருந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதி தான் இது. வசந்த மண்டபத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய பகுதி. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதிக்கு செல்கிறோம். வெளியாலே சென்று ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது என்றதை பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காரைமா நகரிலே திண்ணபுரம் பதியிலே பதியுறைந்து நாடி வரும் அடியவர்களினுடைய குறைகளை தீர்த்து குன்றாத வாழ்வுதனை கருணை மலையாக வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சௌந்தராம்பிகா உடனுரை சுந்தரேஸ்வர பெருமானை பிரார்த்தனை செய்து சிரம் தாழ்த்தி பூரணை புஷ்கலை உடனுரையாக ஊரினுடைய காவல் தெய்வமாகவும் அடியவர்களினுடைய குலதெய்வமாகவும் திகழக்கூடிய ஆண்டிக்கேணி ஐயனாரை மனமொழிமைகளினாலே வலுத்தி சிவகாமி அம்பிகா உடனுரை சிதம்பரேஸ்வர பெருமானை சிந்தித்து சிவபெருமானினுடைய அன்புள்ளங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு சுந்தரேஸ்வர பெருமானினுடைய ஆலயமானது பாலாலயம் செய்யப்பட்டு புனர் திருப்பணி வேலைகள் எல்லாம் சிறப்புற நடைபெற்று சௌந்தராம்பிகையினுடைய திருதல ராஜகோபுர புனர் திருப்பணியோடு
வர்ண வேலைகள் சிற்ப வேலைகளுடன் கூடியவாறு இந்திரலோகமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணமானது மிளர்கின்றது. இந்த தருணத்திலே சுந்தரேஸ்வர பெருமானினுடைய கும்பாபிஷேகத்திற்கான யந்திர பூஜை வழிபாடுகள் எல்லாம் கடந்த 18ஆம் திகதி ஆரம்பமாகி காலை வேளையிலே விசேட அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் ஓம ஆராதனைகளோடு 7 மணி அளவிலே தினமும் 45 தினங்கள் நடைபெறுவதற்கு இறைவனினுடைய திருவருள் கைகூடி ஆலய மேன்பான்மையாளர்களினுடைய நிறைந்த ஒத்துழைப்போடு சிறப்புற நடைபெற்று வருகின்றது. எதிர்வரக்கூடிய 6ஆம் மாதம் 29ஆம் திகதி 2026 அன்று சுந்தரேஸ்வர பெருமானினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா பெரும் சாந்திக்குரிய வழிபாடுகள் கருமாரம்பத்தோடு காலை 6 மணி முதலாக ஆரம்பமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து 1ஆம் திகதி சுவாமியினுடைய ஜாகாரம்ப ஹோம வழிபாடுகள், சுவாமிகளை ஆலயங்களிலே ஸ்தாபிக்கக்கூடிய நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து மறுதினம் 2ஆம் திகதி காலை 10 மணி முதலாக 4ஆம் திகதி பகல் 12 மணி வரை அடியவர்களினுடைய கரங்களினாலே எண்ணெய்க்காப்பு சாத்தக்கூடிய பெருவிழாவும். அதனைத் தொடர்ந்து 5ஆம் திகதி அதிகாலை 6 மணி தொடக்கம் 6:45 மணி வரையுள்ள சதய நட்சத்திர சுபமுகூர்த்த வேளையிலே திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பெரும் சாந்தி நடைபெற சுந்தரேஸ்வர பெருமானினுடைய திருவருளானது கைகூடியுள்ளது. அற்புதமான இந்த இறை கைங்கரியத்திலே அடியார் பெருந்தகைகள் யாவரும் கலந்து சிவப்பணியை அறப்பணியாக நிலைநிறுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி கும்பாபிஷேக காலங்களிலே ஹோம ஆராதனைகளுக்குரிய திரவியங்களை வழங்கி, அது மட்டுமின்றி எமது ஆலயத்திலே தொடர்ந்து 45 தினங்கள் மண்டலாபிஷேக வழிபாடானது நடைபெற உள்ளது. அந்த மண்டலாபிஷேக வழிபாடுகளையும் உபயமேற்க விரும்புபவர்கள் ஆலயத்தினுடைய மேன்பான்மையாளர்களோடு தொடர்பு கொண்டு அந்த உபயங்களையும் நடாத்தலாம் என்பதையும் அறிய தந்து கொண்டு, தினம் தினம் சிறப்புற பூஜை வழிபாடுகள் எல்லாவற்றையும் ஆலயத்தினுடைய மேன்பான்மையாளர் நம்பிக்கை பொறுப்பாளர் திரு சுந்தரலிங்கம் குகணேசன் அவர்களினுடைய தலைமையிலே சிறப்புற வேலை திட்டங்கள் எல்லாம் அற்புதமாக நடைபெற்று கும்பாபிஷேகம் காணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் அடியவர்கள் எல்லோருக்கும் அருளி இருக்கின்றான். இந்த தர்ம பணியிலே அறப்பணியிலே சிவனடியார்கள் எல்லோரும் கலந்து இறைவனினுடைய திருவருளை பெற்று இந்த மண்ணில் பிறந்த பயனை பெற்று வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மாறு கரியோயினி வேண்டி என்னை பணி செய்தாய் வேண்டும் ஜாதொனு ஒன்றனில் அதுவும் வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று ஒன்றனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே என்ற மணிவாசக பெருந்தகையினுடைய திருக்கூற்றுக்கு அமைவாக சுந்தரேஸ்வர பெருமானை தரிசனம் செய்து இந்த மண்ணில் பிறந்த பயனை பெற்று வேண்டிய செல்வங்களோடு மனமகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் சகல சௌபாக்கியங்களோடும் பேரானந்த பெருவாழ்வு வாழ சுந்தரேஸ்வர பெருமானை பிரார்த்தித்து கும்பாபிஷேகம் காண சிவனடியார்கள் அத்துணை அன்புள்ளங்களையும் அழைத்து இறைவனினுடைய திருவருளோடு நீடு மண்ணில் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. அப்படியாக இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான விவரங்களை மிக தெளிவாக எங்களுக்கு வழங்குகின்றார் குருக்கள் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய வழிவீதி போகுது. இது நீங்கள் இப்போ பார்க்குறது ஐயனாரினுடைய கோபுரம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஐயனார் பெருமான் பூரணை புஷ்கலை சமேதராக ஐயனார் பெருமானுடைய அந்த தரிசனத்தை பார்க்குறீங்க. இவருக்கு தான் இங்கே காரைநகரில் பொதுவாக நாங்கள் ஈழத்து சிதம்பரம் சிவபெருமானை வழிபடுவதற்காக இங்கே வந்தாலும் காரைநகர் ஊர் மக்களை பொறுத்தவரையில் சிவனுக்கு எப்படி அவருக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதே மாதிரி இந்த ஐயனார் பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது ஒரு தனிச்சிறப்பாக இங்கே இருக்கின்றது. இவர்கள் இருவருமே தான் இங்கே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்றதும் இந்த ஊரினுடைய தனிச்சிறப்பாக இருக்குது. அப்படியாக மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய சோலையின் நடுவிலே தான் இந்த ஆலயம் அமைந்திருக்குன்னு நான் முன்னர் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். அப்படியாக இந்த இடத்துல கூட யாகசாலையினுடைய ஏற்பாடு அதில் வைரவர் பெருமானுடைய யாகசாலைக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் என சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த எல்லாமே ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அங்கே நீங்கள் பார்க்கலாம் நடராஜ பெருமானுடைய திருவுருவம். இங்கே இருந்து தான் வசந்த மண்டப காட்சிகள் எல்லாமே கண்குளிர பாப்பினம். அந்த அபிஷேகங்கள் எல்லாமே ஆருத்ரா தரிசனம் எல்லாமே மிகச்சிறப்பாக எப்படி சிதம்பரத்தில் இந்தியாவில் பார்க்கலாமோ அப்படியே அதே சிறப்போடு இங்கேயும் அந்த தரிசனங்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும் அபிஷேகங்களையும். அப்படியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஒரு பெரிய அளவிலான மரம், நீண்ட ஒரு அடர்ந்த
அரச மரம் இங்கே நிற்கிறத பார்க்கலாம். இந்த வைரவருக்கு பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் இவ்வளவு பெரிய மரமாக இருக்குதாண்டு அதன் பின்பகுதி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மேலே பார்க்கும் பொழுது விளங்காது அந்த மரத்தினுடைய அகலம், அந்த மரத்தினுடைய பருமனை வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளவு பெரிதாக இருக்கின்ற அந்த இடத்துல வைர பெருமான் இருக்கார். இவ்வளவு பெரிய மரமாக நீண்ட காலம் இவ்வளவோ சந்ததிகளை இவ்வளவோ பரம்பரைகளை கண்ட ஒரு மரமாக வந்து இந்த மரம் இந்த இடத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மரத்தில் தான் அதீத சக்திகள் எல்லாம் இருக்குது என்ற மாதிரியாக ஊரவர்கள் சொல்லுவார்கள். இந்த வைரவ பெருமான் தான் மிக புதுமையானவர், சக்தி வாய்ந்தவர் என்று கூட சொல்லுவார்கள். ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சக்தி வாய்ந்தவை, புனிதமானவை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அப்படியாக இந்த மரம் இந்த ஊராக்களை பொறுத்தவரையில் ஒரு புனிதமான மரமாக போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாக வந்து அமைய பெற்றிருக்குது. இந்த வைரவ பெருமானுடைய இந்த பின்பகுதியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நான் முன்னர் உங்களுக்கு சொன்னது போலவே 3வது புதிய கோபுரமாக 3 தளங்களை கொண்ட அம்பாளினுடைய கோபுரம் வந்து இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய இன்னும் ஒரு மேலும் சிறப்பை தரக்கூடிய விஷயமாக வந்து அமையுது. அப்படித்தான் நீங்கள் அந்த கோபுரத்தினுடைய அழகையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அம்பாளினுடைய அந்த பெரிய அளவிலான அம்பாளினுடைய திருவுருவம் வந்து அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் வேலைகள் முடிகிற பட்சத்தில் முடிந்தோடனே கட்டாயம் இன்னொரு காணொளி பதிவு செய்வேன். அப்பொழுது நீங்கள் அந்த அழகு காட்சியில் வந்து பார்க்கலாம். இது வியாழவரி வரை இந்த வெள்ளை கற்களாலே கட்டப்பட்டிருக்கக்கூடியது வந்து முன்னரே கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் மேற்பகுதி, கோபுரத்தினுடைய மேற்பகுதி கட்டப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அப்படியாக அம்பாளினுடைய அந்த வாயிலுக்கு முன்பகுதியிலேயே அம்பாளினுடைய தீர்த்த கேணியும் ஒன்று இங்கே இருக்குது. இதில் ஒரு தீர்த்த கேணி, அதிலேயும் வந்து கட்டுமானங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த கட்டுமானங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. தீர்த்த கேணியும் இருக்குது. அம்பாளினுடைய தீர்த்த கேணியாக இருக்கும் என்று நான் நினைத்து சொல்லுகின்றேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படியாக ஆலயத்தினுடைய பின்புற பகுதியை நாங்கள் பார்க்கலாம். இந்த அருகிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதில்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புதுப்பொலிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக இந்த ஒரு கட்டுமானத்தோட ஒரு அமைப்போடு ஒரு கட்டமைப்போடு அவை வந்து செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மணல் நிறைந்த பகுதியாக இந்த வீதி பகுதி அமைந்திருக்குது. உண்மையாகவே விழாக்கூளம் போடும் பொழுது இந்த இடங்கள் எல்லாமே அவ்வளத்திற்கு சிறப்பு பெறும். இந்த ஊரே நான் முன்னர் சொன்னது போலவே தான் மீள அந்த விஷயங்களை தான் சொல்லுகிறேன். முன்னர் சொன்னது போலவே இந்த ஊரே, இந்த காரை நகரே வந்து சிறப்பு பெறும் இந்த உற்சவ காலங்கள் என்றது வந்து தனிச்சிறப்பு. முன்னர் நாங்கள் இங்கே சின்ன பிள்ளைல வரைக்கும் இங்கே மானை எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அந்த மானை வந்து நான் இன்றைக்கு பார்க்க முடியலை. இவை தான் 2 பேர் நிற்கணும் இங்கே பின்னுக்கு வந்து, அவையும் பின்னுக்கு இருக்கணும். கொஞ்சம் எங்களை பயப்படுத்துகிற மாதிரி தான் நிற்கணும் 2 பேரும். அப்படியாக மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். அங்கே மேலே கூரையில் வந்து வேலைகள் இடம்பெற்று கொண்டே இருக்குது. வசந்த மண்டபத்தினுடைய கூரை பகுதி அங்கே முகடுகள் வந்து வச்சு சிமந்தால் பூசி கொண்டிருக்கணும். இங்கால மணிக்கூட்டு கோபுரம் வந்து புதுப்பொலிவாக்கப்படுகின்றது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவை வந்து உறைஞ்சி அந்த புதுப்பொலிவாக்கினம் வெள்ளை கற்களால் செய்யப்பட்டவை, அவை புதுப்பொலிவாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக மற்ற பக்கத்தில் நாங்கள் பார்த்தோமென்றால் நடராஜ பெருமானுடைய அந்த நடராஜ பெருமான் அமரக்கூடிய அந்த இடம் நான் உள்ளே உங்களை காண்பித்திருப்பேன். நடராஜ பெருமானும் அம்பாளும் அமரக்கூடிய அந்த இடத்தினுடைய பின்புற பகுதியை வந்து நீங்கள் பார்க்குறீங்கள். அப்படியாக நாங்கள் இனி மிளவும் முன்பகுதிக்கு செல்லலாம். முன்னாலே சென்று என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க நிறைந்த ஒரு பரந்த தேசத்தை உள்ளடக்கியதாக இந்த காரநகர் ஈழத்து சிதம்பரத்தானுடைய ஆலயம் அமைவை பெற்றிருக்குது. இந்த ஆலயத்தை சூழவே நிறைந்த அன்னதான மண்டபங்கள், மடங்கள் என தனிச்சிறப்பாக இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கின்றது. அதோடு சிறப்பாக கடந்த 4 வருடங்களாக ஒரு ஆணி உத்திரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை நித்திய அன்னதானம் வந்து வழங்கி கொண்டிருக்கணும். சன்னதியில் எப்படியோ அதே மாதிரி நயனாதேவியில் எப்படியோ நாகபூஷணி அம்மனில் எப்படியோ அதே போலவே ஈழத்து சிதம்பரத்தினாலும் நித்திய அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. அப்படியாக முன்னர் நான் ஆலயத்துக்கு உள்ளே நுழையும் பொழுது வாயிலில் வந்து 12 திருமுறைகள் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் என்ன விஷயம் இதில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தெளிவையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி வரீங்களா? நாங்கள் வந்து 12 திருமுறை படிக்கிறோம். இது நாங்கள் தொடங்கினது சித்திரா பௌர்ணமியிலாண்டு தொடங்கினாங்க. இந்த 12 திருமுறையில் நம்பி மொத்தம் 18,240 பாட்டு இருக்குது. அது முற்றோதரன்னு சொல்லி தினமும் விடாமல் செய்ய வேணும். அப்போ நான் காலையில் அதிகமாக 8 மணிக்கு தொடங்கி 12 மணி வரையும் படிப்போம். கிட்டத்தட்ட 40 நாள் மேலே இந்த தொடர்ந்து பூர்வகமே இருக்குது.
இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த விஷயம் இது செய்யுங்களா? ஒவ்வொரு வருஷம் சித்திரா பௌர்ணமியில இந்த பன்னீர் திருமுறை ஆரம்பிப்போம். அது பிறகு ஆரம்பிச்சு 40 நாள்ல முடிப்போம். இது ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமியும் நடக்கும். அதே மாதிரி இங்க ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் திருவாசக முற்றுதல் இருக்கு. அது காலையில் 6 மணி தொடங்கி 10 மணிக்கு முடிப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவாசக முற்றுதல். திருவாசகத்தில் 51 பதிகம் 658 பாட்டு. எங்களுக்கு இந்த ஈழத்து சிதம்பரத்தான் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லிவிடும். கும்பாபிஷேகம் அண்மையில் நடக்க இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்ப்பு. வணக்கம் ஐயா. அண்மையில் எங்களுடைய ஊர் ஈழத்து சிதம்பரம், இது திண்ணபுரம் சிவன் கோயில் என்பதுதான் எங்களுடைய பழைய பெயர். இந்த கோயிலினுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஈழத்து சிதம்பரத்தை ஒத்து இருக்கின்றது. அதனால ஈழத்து சிதம்பரம்னு சொல்லி இந்த கோயிலை போற்றுகின்றார். அதனாலே இந்த கோயிலுக்கு பெரும் சிறப்பு இருக்கின்றது. இதில் அந்த பெரும் சிறப்புக்கு காரணம், அங்கே ஈழத்தில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு பெரும் மகிமை உண்டு. அதே போல எங்களுடைய கோயிலிலும் நடராஜ பெருமானுக்கு பெரிய சிறப்புகள் இருக்கின்றன. அதே ஒழுங்குதான் இங்கே பூஜைகள், வழிபாடுகள், திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இங்கே வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரையை ஒட்டி பெரும்பிழா நடைபெறுகின்றது. அதோடு பங்குனி மாதத்தில் திருவிழா உற்சவம் நடைபெறுகின்றது. அதை விட மற்றது அம்மனுக்கு ஆடி மாதத்தில் இங்கே பூஜை விழா நடைபெற்று கொண்டு வருகிறது. அவை இந்த கோயிலில் 3 பெரிய உற்சவங்கள் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் மார்கழி திருவம்பாதான் மிக சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இந்தியாவுக்கு போய் சிதம்பரத்தை போய் வழிபட முடியாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஈழத்து சிதம்பரத்துக்கு தான் வந்து செய்கின்றனர். ஒரு முறை ஒரு அரசாங்க அதிபர் ஒருவர் இந்தியாவுக்கு போய் வழிபட முடியாமல் போய்விட்டது என்ற கருத்தில் இருந்தவருக்கு கனவில போய் ஈழத்து சிதம்பரத்துக்கு சென்று என்னுடைய வழிபாட்டை கவனித்துக் கொள்ளலான்னு சொல்லி சொன்னாராம். அதன்படி அவர் இங்கே வந்து ஈழத்து சிதம்பரத்திலே வந்து இங்கே ஆருத்ராதர் சிவன் சொல்லுகின்ற பெரிய அபிஷேகம் 2 மணியிலிருந்து 6 மணி வரை பால், தயிர், இளநீர் போன்றவைகளாலே பெரும் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தார். அதை கண்ணார கண்டு அவர் மகிழ்ந்தார். அந்த நடராஜ பெருமானுடைய அழகு புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ்சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாடமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று நாவுக்கரசருடைய பாடல் கூறுகின்றது. அதே போல இங்கே இந்த கோயிலில் இருக்கின்ற பெருமானுடைய கோலமும் சிறப்பான கோலம். அவை இந்த நடராஜ பெருமானுடைய கோலம் இந்த இந்தியாவில் கூட பல கோயில்களில் அந்த உருவம் கிடையாதான். பாஸ்கர் துண்டமானு சொல்லுகின்ற ஒரு அறிஞர் வந்து இங்கே வந்த இடத்திலே இந்த நடராஜ பெருமானை தரிசித்த பின்னர் அவர் சொன்ன வாக்கு இதுதான். அவை தில்லையில் இருப்பது போல இங்கேயும் நடராஜ பெருமான் காட்சி தருகிறார் என்று சொல்லி அவை இந்த கோவிலுக்கும் இந்த இதையும் நம பார்வதி கதலே ஹரஹர மகாதேவா. எல்லாம் நல்ல சுந்தராம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான், பூரணா விஸ்வலாம்பிகா சமேத ஆண்டித்யன் ஐயனார் பெருமானுடைய திருப்பாதார விண்ணங்களுக்கெல்லாம் வணங்கி பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி சதய நட்சத்திரத்திலே பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நிகழ்வதற்கு பெருமானுடைய திருப்பெருங்கருணை கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே ஆலயத்திலே திருப்பணி வேலைகள் எல்லாம் நடைபெற்று கருங்கற்களினான இலக்கள் எல்லாம் இங்கே பதிக்கப்பட்டு, வசந்த மண்டபத்திலே கருங்கற்களினாலே பதிக்கப்பட்டு, ஐயனார் மண்டபம், சிவனுடைய சபர மண்டபங்கள் எல்லாம் கருங்கல் வேலைப்பாரோடு கூடிய தரைகளிலே எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறுவதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கைகூடியுள்ளது. அந்த வகையிலே அரியவர்கள் எல்லோரும் இந்த தருணத்திலே நடைபெறுகின்ற கிரியைகளிலும் கும்பாபிஷேக கிரியைகளிலும் கலந்து எம்பெருமானுடைய திருப்பெருமைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து பார்வதி பதஜே
மகாதேவா. அப்படியாக ஈழத்து சிதம்பரத்தானுடைய சிறப்பு, அதே மாதிரி குருக்கள் அவர்களும் இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். அதைவிட இந்த கும்பாபிஷேகம் 7வது ஆதீன கர்த்தா அல்லாட்டி நம்பிக்கை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சுந்தரலிங்கம் குகணேசன் அவர்களுடைய தலைமையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. அவருடைய தலைமையில தான் இந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்க இருக்குது. அப்படியாக இப்போ நாங்கள் வெளிப்பகுதியில் நிற்கிறோம். வெளியில் வந்து பார்க்கலாம், சிவனுடைய மிகப்பெரிய அளவிலான பிரமாண்டமான ஒரு தீர்த்த தடாகம், சிவன் ஆனந்தமாக தீர்த்தமானக்கூடிய அந்த தீர்த்த கேணி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்திற்கு முன்னாலே அமைய பெற்றிருக்கக்கூடிய தேர் மடங்கள், சிவனுடைய பஞ்சரத பவனி, நான் முன்னர் சொன்னது போலவே 5 ரதங்கள் ஒரே தரமாக வலம் பெறக்கூடிய ஒரு தலம். அதுவும் மார்கழி மாதத்தில் அப்படி மழை பெய்யும், வெள்ளம் இருக்கும், அப்படி என்ன இருந்தாலும் அந்த தேர் வந்து மெதுவாக அசைந்து சென்று மீளவும் இருப்பிடத்துக்கு வந்து சேரும். அப்படியாக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஈழத்து சிதம்பரத்தானுடைய இந்த ஆலயம். அப்படியாக இங்காலை பக்கம் நாங்கள் போய் பார்க்கலாம். அதை விட இந்த ஆலயத்திற்கு பல பல சிறப்புகள் எல்லாமே இருக்கின்றது. ஈழத்தில் புகழ்பூத்த தவில் வித்துவானாக இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய தட்சணாமூர்த்தி ஐயா கூட இங்கே இருந்து தான் தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பித்தார். பின்னர் அவர் எவ்வளவு பெரிய அளவிலான ஒரு தவில் வித்துவானாக வந்தார் என்பது எல்லாமே உலகம் அறியும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது வன்னி மரம். வன்னி மரத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய அப்படியான சிறப்பு வாய்ந்த விஷயங்களோட மூர்த்தி தலம் தீர்த்தம் என தன்னகத்தை கொண்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக ஈழத்தினுடைய தலையாக விளங்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய, யாழ்ப்பாணம் காரநகரில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் எங்களுடைய ஈழத்து சிதம்பரத்தானுடைய ஈழத்து சிதம்பரம் சிவனுடைய ஆலயம். மிக பக்திபூர்வமாக கோலாகலமாக இந்த திருவிழாக்கள் உற்சவங்கள் எல்லாமே இடம்பெறும். அப்படித்தான் அடியவர்களையும் வந்து இந்த கும்பாபிஷேகத்திலேயும் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதே மாதிரியாக உங்களால் முடிந்த உதவிகளையும் வந்து நீங்கள் ஆலயத்திற்கு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சிவனுடைய அந்த திருப்பணியில், சிவனுடைய அந்த பெருங்கைங்கரியத்தில் உங்களுடைய சிறிய பங்கையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே தேவைப்படக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம். இல்லாட்டி இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாலே அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாகசாலைக்கு கிடுகு கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய அந்த இறை பக்தியை, இறைவனுடைய அந்த கடாட்சத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இந்த கும்பாபிஷேகம் நெருங்கி கொண்டிருக்குது. 7ஆம் மாதம் 5ஆம் தேதி எம்பெருமான் கோலாகலமாக கும்பாபிஷேகம் காண இருக்கிறார். அனைவரும் அந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் முன்கூட்டியே அந்த திகதிகள் நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. முடிந்தவர்கள், இயன்றவர்கள் சிவன் அருள் வேண்டி கட்டாயமாக இந்த இடத்திற்கு வந்து செல்லுங்கோ. இந்த கும்பாபிஷேகத்துக்கு உரிய இந்த திருப்பணிகள்லையும் உங்களுடைய பங்கையும் வந்து இதில் சேர்த்து கொண்டீங்கன்னா சிவனுடைய அந்த திருவருளை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு முறை கும்பாபிஷேகம் தொடர்பான அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காரணகர் சிவன் எண்ணெய் காப்பு ஆனி மாதம் 18ஆம் நாள், அதாவது 7ஆம் மாதம் 2ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 7ஆம் மாதம் 4ஆம் திகதி மதியம் 12 மணி வரை இந்த எண்ணெய் காப்பு வைபவம் வந்து இடம்பெறும். அப்படியாக கும்பாபிஷேகம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7, 7ஆம் மாதம் 5ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை வந்து கும்பாபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள், அதிகளவான பக்தர்கள் திரண்டு வரக்கூடிய அந்த நாளில் வந்து கும்பாபிஷேகம். இங்கனம் சுந்தரலிங்கம் குகணேசன் நம்பிக்கை பொறுப்பாளர் தர்மகத்தாவும் என்று அந்த விஷயம் வந்து இங்கே வெளியிடப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அனைவருமே ஞாபகத்தில் வைத்து இந்த எண்ணெய் காப்பிலும் கலந்து கொண்டு, அதே மாதிரி கும்பாபிஷேகத்திலும் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கீழே தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.